மேஷராசியின் வண்டி வாகன யோகம். வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாரும் சொல்றது என்னன்னா, ஒரு சிலர் வீட்டில் இருக்கணும்னு நினைப்பாங்க, ஒரு சிலர் டிராவல் பண்ணணும்னு நினைப்பாங்க. இது எல்லாத்துக்கும் தேவையானது அந்த வாகனம்ன்ற ஒரு விஷயம். நிறைய பேர்ட்ட கேட்டோம்னா, அந்த வாகனத்து மேலே என்னங்க இவ்வளோ லவ்வா இருக்கீங்க, இவ்வளோ அன்பா இருக்கீங்க அப்படின்னு கேட்போம். ஆனால் அந்த அளவுக்கு பற்று நிறைய மனுஷங்களுக்கு மத்தியில் நம்ம பார்க்க முடியுது. ஸோ எல்லா மக்களும் நம்மகிட்ட கேட்டுட்டு இருந்தது லக்கி கலர்லாம் சொன்னீங்க, ஸோ லக்கி டேஸ் சொன்னீங்க. அந்த வகையில் லக்கியான ஒரு வாகனம் சொல்லிட்டீங்கன்னா அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த வகையில் ஒவ்வொரு 12 ராசிக்காரர்களும் மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் ஒவ்வொருத்தரும் அந்த வாகனத்தோடு இருக்கக்கூடிய தொடர்பு, அதாவது வாகனம் வாங்கக்கூடிய அந்த யோகமா இருக்கட்டும், எந்த நாள்ல வாங்கணும், என்ன கலர்ல வாங்கணும், அந்த எண்கள் எப்படி அமையணும், ஸோ வாங்குறதுக்கு முன்னாடி என்ன வழிபாடு செய்யணும், வாங்கினதுக்கு அப்புறம் அந்த வாகனத்துக்கு நம்ம என்ன வழிபாடு கொடுக்கணும், தெய்வ வழிபாடு எப்படி மேற்கொள்ளணும், இது எல்லாமே ரொம்ப டீட்டெயில்டா நம்ம பார்க்க போறோம் சார். முதலாவதாக மேஷராசிக்கும் வாகனத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன? மேஷராசிக்காரர்களை பொறுத்தவரையும் வண்டி வாகனம் அப்படிங்கிறது ஒரு இரும்பு கிடையாதுங்க. அவங்க வாழ்க்கையினுடைய ஒரு கௌரவம்னு சொல்லுவாங்க. ஏன்னா முருகப்பெருமானையும் மயிலையும் பிரித்து பார்க்கவே முடியாது. மயில் வாகனன் அப்படின்னே முருகப்பெருமானுக்கு பேர் இருக்குது. அந்த முருகன் மயில் மேலே ஏறி போனால் தாங்க ஒரு கௌரவம், ஒரு புகழ். அந்த மயில் வாகனத்தின் மேலே ஏறி முருகப்பெருமான் எப்படி இந்த உலகத்தை சுற்றி வந்தாரோ அது மாதிரி மேஷராசிக்காரர்களுடைய கையில் ஒரு வண்டி கிடச்சிருச்சுன்னு சொன்னால் கால் சும்மா இருக்காது, அப்படியே சக்கரம் போட்டு சுற்றிக்கிட்டே இருக்கு. ஏன்னா சத்தம் இல்லாத வண்டியை ஓட்டுறதுக்கு மேஷராசிக்காரர்களுக்கு பிடிக்காது. சைலன்சரில் 2 ஓட்டையை போட்டுட்டு ஓட்டினா தான் அவங்களுக்கு பிடிக்கும். தடன் வண்டினா ஒரு சவுண்டு இருக்கணும்யா, ஒரு எனர்ஜி இருக்கணும்யா, ஒரு ஸ்பீடு இருக்கணும்யா, போகும்போதே ஒரு கம்பீரம் இருக்கணும்யா, உட்காந்து போகிற கெத்தே தனியாக தெரியணும்யா அப்படின்னு மேஷராசிக்கார ஆண்களும் சரி, மேஷராசிக்கார பெண்களும் அந்த வண்டி பழகும் போதே அதில் ஒரு அப்படியே கீழே விழுந்துருவோம் மேலே, அதெல்லாம் பயம்லாம் கிடையாது, விழுந்தா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு வீரத்தோடு அணுகக்கூடிய அந்த திறமை எப்பொழுதுமே உங்கள்கிட்ட இருக்கும். அதனால வாகனம் என்பது மேஷத்தோட கௌரவம். வாகனம் என்பது நான் இந்த வண்டி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றது மேஷம் பெருமையா நினைக்குது. நான் இந்த வண்டியில போறேன், இந்த வண்டியில இறங்குறேன் அப்படிங்கிறத மேஷம் என்பது பெருமையா கெத்தா நினைக்குது. ஆக மேஷராசிக்காரர்களுக்கு வாகன யோகம் என்பது சுய ஜாதகத்தின் அடிப்படையில் 4வது பாவகங்கிறது சொல்லுது. சும்மா மேஷராசிக்காரர்கள் ஒரு பொருள் வாங்கணும்னாலே உடனே வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. வண்டி வாகன விஷயங்கள புதுசாக ஒன்று வந்திருக்குன்னு சொன்னால் எப்படியா அதை வாங்கி அனுபவிச்சணும்யா, அதை வாங்கி ஓட்டணும்யா, அப்படி அதை வாங்கி கெத்து காட்டணும்யா அப்படிங்கிற ஒரு நினப்பு மேஷத்திட்ட எப்பயுமே உண்டு. வாகனம் என்பது பயணத்தை தாண்டி அது வைத்திருக்கிறது என்னுடைய புகழ், அது என்கிட்ட இருக்குங்கிறது என்னுடைய பெருமை அப்படின்னு நினைச்சா அது மேஷம். அப்ப 4ஆம் இடம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணா அருமையா அமையும். மேஷத்திற்கு 4ஆம் இடம் எது? கடகம். அந்த கடகத்தின் அதிபதியான சந்திரன் மேஷத்துல உட்கார்ந்துருக்கிறார். அந்த சந்திரன்கிற அந்த குளிர்ச்சியான மென்மையான அந்த கிரகத்தினுடைய தாக்கம் இவர்களுக்கு அற்புதமாக அமைந்தால், ராசி மேல இருக்கக்கூடிய அந்த சந்திரனை குரு போன்ற சுபகிரகங்கள் 9 கூடிய பாக்யாதிபதி பார்த்தால் இவங்க வச்சிருக்கக்கூடிய வாகனமே உங்களுக்கு செல்வத்தை கொடுக்குங்க. சில வண்டி வாகனங்கள்லாம் வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொழில் அமையும், தொழில் அமைஞ்சதுக்கப்புறம் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும், திருமண வாழ்க்கை அமைஞ்சதுக்கப்புறம் அப்படியே வீடு வண்டி அடுத்தடுத்து டெவலப் ஆகி போயிட்டே இருப்பாங்க. ஒரு வண்டி வாங்கினோடனே கார் வாங்கிடுவோம், கார் வாங்கினோடனே அடுத்தடுத்து. ஆக ஒரு பொருள் என்பது அது ஒரு உயிராக நினைத்து பார்க்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு அந்த வாகனம் என்பது அவருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சக்தியாக கூட சில நேரங்களில் இருக்கும். அதே நேரத்தில் சில அமைப்புகளில் வாகனம் என்பது யோகமில்லாத நிலையில் அமைந்து விட்டால் வண்டி வாங்கினதுலேருந்து ஒரே விபத்து, பிரச்சனை, சண்டை, சச்சரவு. அந்த வண்டியை எடுத்துகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் அதிகம் போனேன், கோர்ட்டுக்கு தான் அதிகம் போனேன், ஆஸ்பத்திரிக்கு தான் அதிகம் போனேன், அந்த வண்டினால பிரச்சனைகளை தான் அதிகம் சந்தித்தேன், அந்த வண்டி வாகனத்திலிருந்தே உடல் சரியில்லாமல் போச்சு, விபத்துகள் நடந்துச்சுன்னு சொல்கிறத பார்த்துருக்கோம். வாகனம் என்பது வெறும் இரும்பு மட்டுமில்லை மேஷத்திற்கு, அது உங்கள் வாழ்வோடு கலந்த ஒரு உன்னதமான பொருள். அது யோகத்தில் பார்த்து வாங்கிட்டீங்கன்னா, நல்ல நேரம் பார்த்து வாங்கிட்டீங்கன்னா, நல்ல ஓரை பார்த்து வாங்கிட்டீங்கன்னா, உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறத்தை பார்த்து வாங்கிட்டீங்கன்னா, உங்களுக்கான அதிர்ஷ்ட பஞ்சபட்சி சாஸ்திரத்தில் அரசு நேரம், நடை நேரம், ஊன் நேரம் பார்த்து நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு சொன்னால், யார் பேரில் வாங்கணும், உங்கள் ராசிக்கு யார் யோகாதிபதி, ஒரு 7.5 சனி நடந்துகிட்டு இருக்கு, அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்குன்னா சொந்த பேரில் வண்டி இல்லாமல் இருக்கணும். அப்போ யார் பேரில் அந்த வண்டி வாகனங்களை அமைக்கணும் அப்படிங்கிற முறை தெரிந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா, உங்களுக்கான என்ன நிறம் என்பதை பார்த்து நீங்கள் வாங்கினீங்கன்னு சொன்னால் அந்த வண்டி உங்களோட நின்று பேசுங்க, அந்த வண்டி உங்களோட அப்படியே அழகாக கூட்டிகிட்டு போங்க, அதில் போகிற காரியம் ஜெயிக்குங்க, அந்த வண்டியில் போய் இறங்குனீங்கனாலே மதிப்பு கிடைக்குங்க. ஆக மேஷத்தினுடைய வாகன யோகம் என்பது அந்த ஜாதகத்தினுடைய சூட்சமத்தில் தான் அடங்கியே இருக்குது. சார், நீங்கள் சொல்லும் போதே அந்த வாகனம் வாங்குவதற்கு அந்த 4வது இடம், அதாவது 4ஆம் இடம் நல்ல வலுவாக அமையணுன்றதை சொன்னீங்க. அப்போ ஏதாவது தசாபுத்திகள் நடக்கணுமா, அது எப்படி பார்த்து வாங்கணும் சார்? புலிப்பாணி ஐயா தன்னுடைய பாடலில் சொல்லிடுறார், வித்தை வாகனம் வீடு பஞ்சு சுகம் மெத்தை எண்ணெய் மிகுசுகு 4 10 பாதி பழைய சீமான் 5ங்கிறார். 4ஆம் இடத்திற்கும் வாகனத்திற்கு சம்பந்தம் உண்டு. 4ஆம் இடத்தை சுபக்கோள் பார்க்குதா, குரு பார்க்குதா, ஒரு சுபகாரியத்தின் மூலியமாக உங்களுக்கு வாகனம் கிடைக்கும். ஒரு கல்யாணம் பண்ண போறீங்க,
ஒரு சுப நிகழ்ச்சி பண்ண போறீங்க, ஐயோ ஒரு பழைய வண்டி வேண்டாம், ஒரு புது வண்டியை வாங்கிடுவோம், ஒரு கௌரவமாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி வண்டி வாங்குவீங்க. ஒரு செவ்வாய் பார்க்குதா உத்தியோகத்திற்காக வண்டி வாங்குவீங்க, வேலைக்கு போவதற்காக வண்டி வாங்குவீங்க. புதன் பார்க்குதா படிக்க போவதற்காக வண்டி வாங்குங்க. அண்ணன் என் பிள்ளை படிக்க போகுதுங்க, பஸ்ஸில் எத்தனை நாளைக்கு தான் போகிறது, என் பிள்ளைக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுப்பாங்க. அந்த புதன் பார்க்கும்போது அந்த கல்வியை மையப்படுத்தி வாகனத்தை கொடுப்பார். சுக்கிரன் பார்க்குறாரா அற்புதமான சந்தோஷத்திற்காக, குடும்பத்தோட எங்கேயோ சுற்றுலா போகிறோம், அங்கே போகிறது ஒரு கார் வேணும், எத்தனை நாள் தான் வாடகை காரில் போகிறது, விடியா பார்ப்போம் டீவை கட்டிக்கலாம்யா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுக்கிரன் நடக்கும்போது மனமகிழ்ச்சிக்காக வாகனங்கள் வாங்குவாங்க. ராகு பார்க்குதா பழைய வண்டி வாகனங்களை வாங்கி ஒரு பராமரித்து அதை வச்சுக்கிடுவாங்க. ராகு நல்ல உச்சநிலையில் தொடர்பு பெற்ற கிரகங்களோடு பார்க்கும்போது 1க்கு 2 வண்டி வாங்கிடுவாங்க. அது பெருகிக்கிட்டே போகும். சும்மா சாதாரணமாக வாங்க போவாங்க, இந்த கொஞ்ச நாள் தாங்க யூஸ் பண்ணது. புது வண்டிங்க ஓடினதே ஒரு 500 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டருக்குள்ளே தாங்க ஓடி இருக்கு, நீங்கள் வச்சுக்கோங்க, கொஞ்சம் காசு கம்மியாக கொடுங்க அப்படின்னு போகிற போக்கில் உங்களுக்கு அந்த ராகுவினுடைய ஆதிக்கம் இருக்கும்போது நடக்கும். கேது பகவான் போன்ற பாவகிரகங்கள் பார்க்கும்போது வில்லங்க உள்ள வண்டியில் புக்கு ஒழுங்காக இருக்காது, பேர் சரியாக இருக்காது, ஆர்சி புக்கு வேற ஒரு ஆளில் பேர் இருக்கும், ஏற்கனவே கேஸ் நடந்த வண்டியாக இருக்கும், விபத்து நடக்க வண்டியாக இருக்கும், கொண்டு போய் கோர்த்து விட்டு போயிடும். சனீஸ்வரன் பகவானுடைய பார்வை இருக்குதா, வண்டி பார்க்கறதுக்கு பளிச்சுன்னு இருக்கும், உள்ளுக்குள்ளே 1008 பிரச்சனை இருக்கும், வாங்கினதுலேருந்து ஒரே செலவியா. ஏன்னா மேசராசிக்கு 11 பாதகாதிபதி சனி பகவான் வந்து வண்டிங்கிற பேரில் ஒன்றை கொடுத்து விட்டு வாங்கினதுலேருந்து ஒரு ஷாப்பும் பயமாக அலைஞ்சிக்கிட்டு இருக்க, கொண்டு போய் விட்ட வண்டியை எடுக்கவும் முடியல, ஒரு ஷாப்காரரை பார்க்கவும் முடியல. அப்படின்ற மாதிரி மேசராசிக்காரர்களுக்கு வாகனமே பெரும் சோதனையாக கூட சில நேரங்களில் பார்க்கும். ஆக 4ஆம் இடத்தை எந்த கிரகம் பார்க்குது? உங்களுக்கு புது வண்டி யோகமா, பழைய வண்டி யோகமா, உங்கள் பேரில் இருக்கிறது யோகமா, அல்லது உங்களுடைய மனைவியோ குழந்தைகளோ யார் பேரில் இருந்தால் அந்த வண்டி உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும், அல்லது அந்த வண்டி அடமானத்தில் இருந்தால் லோன் போட்டு வாங்கினா உங்களுக்கு அதிர்ஷ்டம். அதெல்லாம் ஜாதகத்தில் இருக்குங்க. விரையாதிபதி திசை நடக்குது, 6 குடையவனுடைய திசை நடக்குது, சொந்த காசு கொடுத்து வண்டி வாங்கினா பிரச்சனைங்க. 6ஆம் அதிபதி திசையோ விரையாதிபதி திசையோ நடக்கும் பொழுது அந்த சுப விரயத்தை கடனாக செய்தால் அதிர்ஷ்டம்ங்க. ஆக வாகனத்திலே இவ்வளவு சூட்சமங்கள் இருக்குது. ஆக வாகனத்தை வாங்கக்கூடிய நிறத்திலும் பல்வேறு சூட்சமங்கள் இருக்கு. ஸோ வாகனத்துக்கு சம்மந்தப்படும் போது நம்ம அந்த நிறங்கள்லையுமே வந்து ஒரு சூட்சம் இருக்குன்னு சொன்னீங்க சார். அப்படி பார்க்கும்போது மேஷராசிக்காரங்க வாகனம் வாங்கும்போது எந்த நிறங்களில் வந்து வாங்கினா உங்களுக்கு செட் ஆகும்? கலர். மேஷராசிக்காரர்கள் பயன்படுத்தக்கூடிய வாகனம் என்பது சிவப்பு நிறம், ரெட் கலர். ராசியாதிபதியே செவ்வாய் தானே. சிவப்பு நிறம் என்பது இவர்களுக்கு நல்ல அனுகூலங்களை கொடுக்கும், அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதே போல மேசராசிக்காரர்களுக்கு 5ஆம் அதிபதி சூரிய பகவானுடைய அம்சமாக வர்றதுனால அந்த லைட்டாக பெண்கள்லாம் அந்த ஃபேண்டா கலர் வண்டியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உபயோகப்படுத்தினா ரொம்ப லக்கியாக இருக்கும் அவங்களுக்கு. அதில் போகும்போதே போகக்கூடிய அரசு வேலைக்காக முயற்சி பண்ணுறாங்க, அல்லது வேலையில் இருந்துகிட்டு இருக்காங்க, வேலையில் ஒரே ப்ரெஷராக இருக்குன்னு சொன்னால் அந்த வண்டியே இவர்களுடைய சூழலை மாற்றி அமைச்சு கொடுக்காது. வாங்கின நேரமே இவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களை அவர்களுக்கு கொடுக்கும். அதே போல் மேசராசிக்காரர்கள் லைட் எல்லோ, லெமன் எல்லோ அவர்களுக்கு அற்புதமான யோகங்களை கொடுக்கும். சில்வர் கலர், 2 கூடைய தனாதிபதி சுக்கிரன், வெண்மை நிற வாகனம், சில்வர் கலர் வாகனம், இது மேசராசிக்காரர்களுக்கு நல்ல அனுகூலம் கொடுக்கும். மேசராசிக்காரர்களுக்கு 4க்கு அதிபதியான சந்திரன் பால் வெண்ணையை சொல்லப்படுது. அந்த பால் வெண்மை நிறம், அந்த நிறம் லைட்டாக அப்படியே ஒரு பட்டர் வெண்ணெய் கலரில் இருக்கக்கூடிய கலர்ஸ், இதெல்லாமே மேஷத்திற்கு வாகனத்தில் கம்பீரத்தையும் கொடுக்கும், ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கும், அதில் போனால் அழகையும் கொடுக்கும். ஆக மேஷத்தினுடைய வாகனம் என்பது சிவப்பு, வெண்மை, இளஞ்சிவப்பு, மஞ்சள், இந்த நிறங்களில் இருந்தால் அதிர்ஷ்டம். அப்போ மேஷராசிக்காரங்களுக்கு வாகனம் வாங்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இளஞ்சிவப்பு, அப்புறம் நல்ல ஒரு டார்க்கான ஒரு அட்ராக்டிவான ரெட்டு, லெமன் எல்லோன்னு சொல்லியிருக்கீங்க, ஹாஃப் ஒயிட், சில்வர், இதெல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இந்த கலர்ஸ்லாம் எடுத்துக்கலாம்னு சொன்னீங்க. ஆகாத கலர்ஸ்னு இருக்குல்ல சார், இந்த கலர்லாம் வண்டியை வாங்கிறாதப்பா அப்படின்னா மேஷராசிக்கு எந்த கலர்? ராசிநாதனுக்கு செவ்வாய் பகவானுக்கு கொஞ்சம் பகை கிரகம்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய ஆதிக்க நிறம் என்ன? கருப்பு, நீல கலர். இவர்களுக்கு ஆகாது. டயர் கருப்பு கலரில் தான் இருக்குது, வெள்ளை டயரை மாற்ற முடியுமான்னு கேட்டால் கேட்கக்கூடாது. இரும்பு, அந்த வண்டி வாகனத்தில் அதிகப்படியான கலராக இருக்கக்கூடிய தெரியக்கூடிய கலரை நம்ம எடுத்துக்கிறோம். அதனால இவர்களுக்கு கருப்பு நிறம், நீல நிற வண்டி ஆகாது. அடுத்து பச்சை நிற வண்டி, கிரீன், அது லைட் கிரீனாக இருந்தாலும் சரி, பிஸ்தா கிரீனாக இருந்தாலும் சரி, மேஷராசிக்காரர்களுக்கு சுத்தமாக அறவே ஆகாது. மேஷத்திற்கு இந்த கருப்பையும் பச்சையும் தவிர்த்தால் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரும். சார் ஒருவேளை இப்போ இந்த கருப்பு பச்சை வந்து அவங்களுக்கு பிடிச்ச கலராக இருக்குல்ல தெரியாமல் வாங்கிட்டாங்க அப்படின்னா அது மூலிமா என்ன விளைவுகள் ஏற்படும்? மேசராசிக்காரர்களுக்கு கருப்பு நிறங்கிறது சனி பகவானுடைய ஆதிக்கத்தை சொல்லக்கூடியது. மேஷத்திற்கு 11 கூடிய பாதகாதிபதி தொழில் கிரகமாக வர்றார். ஒரு தொழிலுக்காக நீங்கள் போகிறீங்க, ஒரு வேலை வாய்ப்புக்காக போகிறீங்க, ஒரு வேலை அந்த வண்டியில் போய் செய்கிறீங்கன்னு சொன்னால் அந்த காரியம் தடை ஏற்படும். ஏன்னா சனி பகவான் வந்து தடைகளே கொடுக்கக்கூடியவர். லாபம் கருதி செய்யக்கூடிய விஷயங்களும் இவர்களுக்கு சில நேரங்களில் நஷ்டத்தை கொடுத்துரும். நீல கலர் வண்டி, ப்ளூ கலர் வண்டி பார்த்தீங்கன்னா அதிகப்படியான விபத்துகள், அதில் வந்து போகும்போதே ஒரு மாதிரியான மன சோம்பேறித்தனம், தூக்கம் வந்துடுறது, டயர்டாக ஃபீல் ஆகுறது, இந்த வண்டி எடுத்துகிட்டு என்றைக்கிடா போய் சேர்றது அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனை, அதிகப்படியான ரிப்பேர், பழுது ஏற்பட்டுக்கிற புது வண்டியாக இருக்கு ஆனால் நடுரோட்டில் கொண்டு இறக்கி விட்டு போயிடும், அந்த டயர் பஞ்சர் ஆகி நிற்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இந்த ஆகாத நிறங்கள் சில நேரங்களில் கொடுக்குது. அது லக்னத்தை பொறுத்து, ஒருவேளை அந்த லக்னம் என்பது ஒரு துலாமாக இருக்குது, ஒரு மிதுனமாக இருக்குது, ஒரு கன்னியாக இருக்குது, ஒரு மகரமாக இருக்குன்னா ப்ளூ கலர் ஒரு 50% இவர்களுக்கு ஒத்து வரும். ஆனாலும் கூட மெஜாரிட்டியாக அந்த ப்ளூ கலரையும் கருப்பு கலரையும் இவர்கள் தவிர்ப்பாங்க.
இருப்பது நல்லது. அதே போல் பச்சை நிறம் அப்படின்னு சொல்லக்கூடியது மேஷத்திற்கு 6க்கு அதிபதியாக புதன் பகவான் வர்றார். வாங்கினிலேருந்து வண்டியிலேருந்து ஒரே அந்த வண்டி வாங்கினேருந்து கடனாளி ஆகிட்டங்க, கடன் பிரச்சனை அதிகமாகிட்டே இருக்குது, வண்டி புக்கே கடைசியில் கடனாக இருக்குது, வண்டியும் ஒரு பக்கம் கடனாக இருக்குது, வண்டியும் இப்போ காப்பாற்ற முடியல, புத்தகத்தையும் திருப்ப முடியல அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனை. அதே அப்புறம் அந்த வண்டியில் போய் அதிகமாக லோன் கட்டுறது, அந்த வண்டியை எடுத்தாலே ஒன்று கடன் பிரச்சனை, ஃபோன்காரவங்க ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணுறது, இந்த மாதிரியான கடன்காரர்களுக்கு பயந்து நடுங்க வேண்டிய சூழ்நிலை உருவாக்குறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் அந்த பச்சை நிறம் என்பது மேஷத்திற்கு பல நேரங்களில் கொடுக்குது. ஸோ மேஷராசிக்காரங்க வாகனம் வாங்கும்போது இந்த கருப்பு, பச்சை, நீலம் இது எல்லாமே தவிர்த்துக்கலாம். நிச்சயமா அந்த கலரை வந்து அவங்க சுய ஜாதகத்தை பொறுத்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒத்து வருதுங்கிறத பார்த்துட்டு அதுலேயும் சில எண்கள் ரகசியமும் இருக்கு, அதை பொறுத்து அந்த நம்பரை வாங்கிட்டா சூப்பராக இருக்கும். ஸோ வாகனத்தோட யோகம்னு சொல்லும் போது எல்லார் மைண்ட்லேயும் வருது அந்த எண்கள் வந்து பார்த்து வாங்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த நியூமராலஜி எல்லாமே பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது மேஷராசிக்காரங்க அவங்களுக்கு வாகனம் வந்து நல்ல சிறந்ததா, ரொம்ப லைஃப் எல்லாம் பெஸ்ட்டாக அமையணும் அப்படின்னா எந்த எண்கள் பயன்படுத்தணும்? இந்த டோட்டல் கவுண்டிங்கில் வந்து நம்பர்ஸ்லாம் சொல்லுவாங்க, அது எந்த மாதிரி சார் ஃபாலோ பண்ணணும்? மேஷத்திற்கு 4ஆம் இடம்ன்றதான் வாகனஸ்தானம்னு சொல்கிறோம். அந்த 4க்கு அதிபதியான சந்திர பகவானுடைய ஆதிக்க எண்ணுன்னு சொல்லக்கூடிய 2வது எண் இவர்களுக்கு லக்கியாக இருக்கும். சுகமான விஷயங்கள், வீடு, வண்டி, வாகனம், சொத்து சுகம் அமைகிறதுக்கு அந்த எண்ணு யூஸாக இருக்கும். அதுக்கப்புறம் 5 கூடைய பூர்வ புண்ணியம். இந்த வண்டி வாங்கினதுக்கப்புறம் எனக்கு பதவி கிடச்சிச்சு, பதவி உயர்வு கிடச்சிச்சு, இந்த வண்டியில் போகும்போதே ஒரு மதிப்பு, மரியாதை, புகழ் எனக்கு எப்பயுமே இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்பர் 1 மேஷத்திற்கு 5 கூடைய சூரிய பகவானுடைய ஆதிக்கம். 9 கூடைய பாக்கியாதிபதி குரு, தனம், செல்வாக்கு, குழந்தைகளோடு அப்படியே ஃபேமிலியோடு போகும்போது கோவிலுக்குள்ளன்னு இந்த வண்டியில் ஏகப்பட்ட கோயிலுக்கு போயிட்டோம்ங்க, ஏகப்பட்ட கல்யாணத்துக்கு போயிருக்காங்க, ஏகப்பட்ட சுபகாரியங்களுக்கு போயிருக்காங்க. அந்த வண்டியை எடுத்தாலே சுபகாரியம் தாங்க, வண்டி எடுத்ததுலேருந்து எங்கள் வீட்டில் சுப நிகழ்வுகள் தாங்க அப்படின்னு சொன்னால் 3வது எண். ஆக மேசராசிக்காரர்களுக்கு 2, 1, 3 அதிர்ஷ்டமான எண்கள். ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய எண் அதிகாரத்தையும் பதவியையும் புகழையும் செல்வத்தையும் அந்தஸ்தையும் குறிக்கிறதுக்கு 9வது எண் மேஷத்திற்கு முதன்மையான அதிர்ஷ்ட எண். இந்த எண்களெல்லாம் அவங்க பயன்படுத்தினா வாழ்க்கைங்கிறது சும்மா ஜம்முன்னு போகும். ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். அந்த 1, 2, 3 மற்றும் 9 வந்து மேஷராசிக்காரங்க பயன்படுத்தணும். இதை நிறைய பேர் யோசிக்கிறதுனா அது வந்து டோட்டல் கவுண்டிங்கில் வருமா, இல்லை எப்படி சார் நாங்கள் கால்குலேட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்கன்னா அது எப்படி சார்? அதாவது கூட்டு எண் அப்படின்னு பார்த்து மொத்தமாக வரக்கூடிய எண்ணை ஒத்தப்படையாக மாற்றி அது எத்தனாவது எண்ணுங்கிறத பார்க்கணும். அதற்கு முன்னாடி ஒரு அமைப்பு இருக்குது. இவர்களுடைய பிறந்த தேதி, இவர்களுடைய பிறந்த வருடம், அதற்கு ஒரு எண் வரும். அதாவது உடல் எண், உயிர் எண், விதி எண்கள் அப்படின்னு அமையும். அந்த நம்பர்ஸோட இந்த நம்பரும் ஒத்து போகுதா, அது நம்ம ராசிக்கு கனெக்ட் ஆகுதாங்கிறத பார்த்துட்டு எடுத்தால் இன்னும் நம்ம அதிர்ஷ்டமாக இருக்கும். கண்டிப்பாக வண்டி அப்படிங்கிறது நம்ம தெய்வ வழிபாடுகளை பார்க்குறோம். ஒவ்வொரு தெய்வத்திற்கு முன்னாடியும் வாகனம் இருக்குது. முருகப்பெருமானுக்கு முன்னாடி மயில் இருக்குது, சிவபெருமானுக்கு முன்னாடி நந்தி இருக்கு. வாகனம் என்பது நம்ம இறை வழிபாட்டோட இன்றியமையாத ஒன்று. அதனால வாகனங்கிறது உங்களுக்கு அது இரும்பல்ல, ஒரு உயிர். அதை மேஷம் கரெக்டாக செஞ்சால் வாழ்க்கையில் உயிரான விஷயங்கள் அவங்களுக்கு சிறப்பாக நடக்கும். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து நம்ம இறைவனிலிருந்து வழிபட்டு வந்துட்டு இருக்கோம். ஏன்னா அவங்கள்ட்டையுமே இருக்கு, முன்னோர்களுமே வந்து சொல்லியிருக்காங்க வாகனத்துக்கு பின்னாடி ஒரு சீக்கிரட்டே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதை வாங்கும்போது நிறைய ராசியான விஷயங்கள்லாம் பார்க்குறாங்க. இது யார் பேரில் வாங்குறது, நம்ம பேரில் வாங்குறதா, இல்லை அம்மா பேரில் வாங்கலாம், இல்லை இவங்களோட பேரில் வாங்கலாம்னு இருக்கும். மேஷராசிக்காரங்க யாரோட பேரில் வாகனம் எடுக்கணும்? யாரோட பேர்லங்கிறது பொதுவாக வண்டி அப்படிங்கிறது அது ஒரு நாளைக்கு சட்ட சிக்கல் வரலாம், ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனைகள் வரலாம், இன்சூரன்ஸ் மற்ற விஷயங்கள்லாம் இருக்கனால அந்த ஓனர் பேரில் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு சட்டத்திட்டம். இருந்தாலும் கூட சில நேரங்களில் எனக்கு 7.5 சனி நடக்குதியா, அஷ்டம சனி நடக்குதியா, ஆனால் வண்டி வீட்டுக்கு கண்டிப்பாக வாங்கியே ஆகணும்னு சொன்னால் உங்கள் வீட்டில் 7.5 அஷ்டம சனி அந்த நேரத்தில் வாங்கும் பொழுது இல்லாத நபர்கள் எந்த ராசின்னு பார்த்துக்கணும். மேசத்திற்கு பொதுவாக 5ஆம் அதிபதி சூரியன், அப்பாவினுடைய பேரில். 9க்கு அதிபதி குருனா குழந்தைகள், அது ஒரு நல்ல வயசு பக்குவம் இருந்தால் தானே அவங்க பேரில் வாங்க முடியும். அந்த மாதிரி ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய், சகோதரர்களுடைய பேரில். இந்த மாதிரி அமைக்கலாம். சுய ஜாதகம் வலுவாக இருந்தால் தன் பேர்லேயே எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இருக்க ஜென்ரேஷன் மாடலில் சார் முன்னாடியிலேருந்தே வந்து வாகனம்னு வாங்கிட்டோம் அப்படின்னா அதில் நிறைய டெக்கரேட் பண்ணுறதெல்லாம் உண்டு. அதுவும் ஆண்கள் சொல்லவே வேணாம், நிறைய விஷயத்தை டெக்கரேட் பண்ணிட்டே இருப்பாங்க. இல்லை வீட்டில் பெரியவங்க வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வைங்க வாகனத்தில் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. மேஷராசிக்காரங்க வாகனத்தில் இந்த விஷயங்களை வைக்கணும். கண்டிப்பாக சூப்பரான கேள்வி. அதாவது மேசம் என்பது வண்டியெல்லாம் மெதுவாக ஓட்ட தெரியாது. அப்படி முறுக்கும் போதே ஒரு 40-50க்கு மேலே ஃபஸ்ட்டு கியருக்கு அப்புறம்லாம் அதுக்கு போடுறதில்ல, அடுத்த கியர் போட்டோன்னே டாப் கியர் தான். ஆக மேசராசிக்காரர்கள் பொறுத்தவரையும் அந்த வண்டியில் தான் எல்லா கோபத்தையும் காட்டுவாங்க, வண்டியில் தான் எல்லா வேகத்தையும் காட்டுவாங்க. ரோட்டில் போகும்போதே ஹெல்மெட்டை கழட்டி விட்டு எரிஞ்சிடலாமாடா அப்படிங்கிற அளவுக்கு கோபம் வரும். சைட் ஸ்டாண்டை கூட எடுக்காமல் அந்தளவுக்கு ஒரு பிஸியாக எப்போ பார்த்தாலும் வண்டியை வந்து ஒரு ரகடாக ஓட்டக்கூடிய ஒரு தன்மை மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. அதனால உங்களுக்கு ஆபத்துகளும் அதிகம் உண்டு. அந்த ஆபத்துகள் வராமல் இருக்கணும்னா கந்தனுடைய வேல், அந்த வேல் வந்து உங்கள் வண்டிக்கு முன்னாடி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வண்டிக்குள்ளேயும் இருக்கணும், வண்டிக்கு வெளியிலையும் அந்த வேலவனுடைய வேல் இருந்தால் மேசராசிக்காரர்களுக்கு எதிர் வரக்கூடிய எதிர்வினைகள் எல்லாம் நிச்சயமாக நீங்கும். வந்த வினை வேரோடு அழிபடும்.
உங்களுக்கு எதிர்ப்புகள் குறையும், போகிற வழியில் சண்டைகள் குறையும், சமாதானம் ஏற்படும், விபத்துகள் குறையும். உங்கள் வண்டி வரும் பொழுதே எதிர் வண்டி சைடு எடுத்துகிட்டு போயிடும். அதுக்குன்னு தூங்கிட்டு ஓட்டிடக்கூடாது. முருகப்பெருமான் என்ன சொல்கிறார்? விழித்து கொண்டே வாழ்னு சொல்கிறார். ஆக மேஷத்தினுடைய வாகனத்தின் முன்னால் வேலும் மயிலும் இருப்பது வந்த வினைகளை எல்லாம் நீக்கும். ரொம்ப அழகா சொன்னீங்க சார். மேஷராசிக்காரங்களுக்கு கந்தனுடைய அந்த வேலும் மயிலுமே வந்து ஒரு துணையா இருக்கும்னு சொன்னீங்க. நிறைய பேர் வாகனத்துல பயங்கரமான அந்த ஒரு சீக்ரெட்டான திங்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அதை மறந்துடுவாங்க, அவங்க வச்சாங்கன்றதே மறந்துடுவாங்க. அப்போ மேஷராசிக்காரங்க எந்தெந்த விஷயங்களை வாகனத்துல வைக்க கூடாது? கண்டிப்பா மேஷராசிக்காரர்கள் இந்த பல நாள் கழுவாத சீப்பு அது வண்டிக்குள்ளே கண்டிப்பாக வைக்கவே கூடாது. அதுக்கப்புறம் முகம் பார்க்குற கண்ணாடி பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த சைடு மிரர் வந்து ஒன்று உடஞ்சிருக்கும், கீரல் விழுந்திருக்கும். அதை அப்படியே பார்த்து ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. அது சுத்தம். சில பேர் வந்து மிரரே இல்லாமல் மேஷராசிக்காரர்கள் ஓட்டுவாங்க. இருந்தாலும் உடைந்த கண்ணாடி அவர்களுடைய வாகனத்தில் வாகன முகப்பில் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அதை ஒட்டு போட்டு ஓட்டக்கூடாது. கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் எலுமிச்சங்கனி வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அது காஞ்சு பல நாள் அப்படியே உள்ளே கிடக்கும். போன தீபாவளிக்கு வாங்கினதாக இருக்கும், அடுத்த தீபாவளி வரை எடுக்காமல் இருப்பாங்க. அது செல்வ வளத்தை இவர்களுக்கு கண்டிப்பாக குறைக்கும். அதே மாதிரி மேஷராசிக்காரர்கள் அதிகமாக வாகனத்தில் துளைப்பதுன்னு பார்த்தா டாக்குமெண்ட் தான். ஏன்னு சொன்னால் மேஷத்திற்கு 6க்கு அதிபதியாக புதன் வரார். அவர் வந்து பத்திரம், எழுத்துப்பூர்வமான விஷயங்கள், வங்கி பாஸ்புக்கு, ஏடிஎம் எல்லாத்துக்கும் புதன் பகவான் தான் அம்சமாக வர்றார். இதை பூரா பார்த்தீங்கன்னா வண்டிகளை வச்சுட்டு மறந்துடுவாங்க அல்லது அதை நனைய விட்டுருவாங்க. அந்த மாதிரி விஷயங்களே பல நாள் இத்து போன காகிதங்கள், பேப்பர்களை வண்டிக்குள்ளே வைக்கவே கூடாது. அதே மாதிரி மேஷத்திற்கு சனி பகவான் பாதகாதிபதியாக வர்றதுனால தேஞ்சு போன டயரை பத்திரமா உள்ள எடுத்து வச்சுக்கிறது, டியூப்பை பத்திரமா எடுத்து வச்சுக்கிறது, இதெல்லாம் சுத்தமாக ஆகாது. பழைய இரும்பு பொருள்களை வண்டி வாகனத்திற்குள் குவித்து வைப்பது மேஷராசிக்கு ஆகாது. வீட்டில் அடிக்கக்கூடிய ஆணி, அந்த நெயில் கட்ரு, ஸ்க்ரூ இதெல்லாம் வந்து வச்சுக்கக்கூடாது. வாகனத்திற்கு பயன்படக்கூடிய பழுது நீக்கக்கூடிய சுபமான சுப பொருள்கள் புது பொருள்களாக இருக்கலாமே தவிர வண்டியே எனக்கு இத்து போய்தாயா இருக்குன்னு சொல்ல வேண்டாம். வண்டிக்குள் இருக்கக்கூடிய பொருள்களை மேஷராசிக்காரர்கள் சுபமானதாக வைத்து கொண்டால் அவங்க போகிற வழியில் அதிர்ஷ்டம் என்பது கண்டிப்பாக தானாக கிடைக்கும். ஏன்னா மேஷத்திற்கு சனி பகவான் பாதகாதிபதி. அதனால் பழைய பொருள்களை வண்டிகளில் வைக்கக்கூடாது. புதன் பகவான் வந்து 6 ரோகாதிபதி. பேப்பர்கள் அதிகமாக வண்டிக்குள்ளே குமிக்கக்கூடாது. சுக்கிரன் என்பது 2 தனாதிபதி. உடைந்த கண்ணாடியை வைக்கக்கூடாது. மேஷராசிக்கு ராசிநாதன் செவ்வாய் பகவான் தைரியத்தையும் வேகத்தையும் விவேகத்தையும் கொடுக்கக்கூடியவர். உங்கள் வண்டிக்குள்ள கந்தனுடைய விபூதி இருந்தால், விநாயகப் பெருமானுடைய அருகம்புல் இருந்தால், மகாலட்சுமியினுடைய தாமரை மணி இருந்தால் உங்கள் வண்டி போகிற இடத்துல செல்வ வளமும் புகழும் நின்று பேசுங்க. மேஷராசிக்காரங்க இப்போ வாகனம் வாங்கிட்டாங்க சார். முதல்ல வந்து அந்த சாவி வந்து நம்ம யார் கையில் கொடுத்து வாங்கணும்? ஏன்னா அது ஒரு சென்டிமெண்ட்டான விஷயம், அதிர்ஷ்டமும் தரக்கூடிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் தெய்வ வழிபாடுல முதல் தெய்வ வழிபாடு எதை பண்ணணும்? எந்த சாமிக்கு வந்து முதல் தெய்வ வழிபாடு கொடுக்கணும்? அதோட நிறைய பேர் சாங்ஸ் எல்லாம் கேட்கறது இருக்கு, அதோட ஒரு கனெக்ஷன் இருக்கும். முதல்ல அவங்க கேட்கக்கூடிய சாங், டெய்லி நீங்கள் கிளம்புறீங்கன்னா இந்த சாங்கை கேட்டுட்டு போங்க, அப்புறம் நீங்கள் எந்த சாங் வேணால் கேட்டுக்கோங்க. அப்படின்னா மேஷராசிக்கு இந்த 3 விஷயங்கள் என்ன சொல்லலாம்? மேஷராசிக்காரர்கள் ஒரு வண்டி வாங்கின உடனேயே முதல்ல வந்து குலதெய்வம், அந்த குலதெய்வத்திற்கு காணிக்கை எடுத்து வச்சுட்டு அந்த குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும். தூரமாக இருக்கா, குலதெய்வத்தினுடைய நினைப்பில் ஒரு எலுமிச்சங்கனியாவது வண்டிக்குள்ளே எடுத்து வைக்கணும். இரண்டாவது, குலதெய்வத்தை வழிபாடுவதற்கு முன்னாடியே நம்ம விநாயகப் பெருமானை கும்பிட்டு தான் குலதெய்வத்தை கும்பிடுவோம். சார், ரெண்டையும் நீங்கள் செஞ்சுக்கணும். அடுத்து, உங்களுடைய குலகுருவாக நீங்கள் நினைக்கக்கூடிய உங்கள் குலம் வளர்ச்சி அடைவதற்கு உதவக்கூடிய முருகப்பெருமானை நீங்கள் வந்து அவருடைய ஆலயத்திற்கு போகணும். பாடல் அப்படின்னு சொல்லும்போது மேஷராசிக்காரர்கள் கந்த சஷ்டி கவசத்தை காலையில் கேட்டுட்டு அந்த வண்டியை எடுக்கணும். வண்டிக்குள்ளே போய்கிட்டே கந்த சஷ்டி கவசம் கேட்கக்கூடாது, கொஞ்சம் நேரம் கேட்டதுக்கப்புறம் வண்டியை எடுக்கணும். ஆக மேஷத்திற்கு குலதெய்வமும் விநாயகப் பெருமானுடைய வழிபாடும் முருகப்பெருமானுடைய வழிபாடும் கந்த சஷ்டியும் அவர்களுடைய வாகனத்தில் எப்பயுமே கேட்டுக்கிற மாதிரி வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பயணத்தை தொடங்கும் போது அதை கேட்டுட்டு நீங்கள் போனீங்கன்னா இடையில இடையூறுகள் என்பது கண்டிப்பாக வராது. சாவி கொடுக்குற விஷயம் சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய பேர் ஷோரூம்ல எடுக்கிறதுனால சாவி வாங்கியிருப்பாங்க. பட் வீட்டில் வரும்போது யார் கையில் முதல்ல சாவி கொடுத்து வாங்கணும்? மேஷராசிக்காரங்க. மேஷராசிக்காரர்களை பொறுத்தவரை 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய சூரிய பகவானுங்க அப்பா, 4க்கு அதிபதி சுகாதிபதி சந்திரனுங்க அம்மா. இவங்க 2 பேருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கணும். அவங்க கையில் கொடுத்து வாங்கலாம். ஒருவேளை அவர்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய திருவுருவ படத்திற்கு முன்னாடி வச்சு வணங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த வண்டியை எடுத்து பாருங்கள். உங்கள் தாய் தந்தையினுடைய ஆசீர்வாதமும் உங்கள் குலகுருவினுடைய ஆசீர்வாதமும் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதமும் இஷ்ட தெய்வத்தினுடைய ஆசீர்வாதமும் அந்த வண்டி உங்களோட நின்று கண்டிப்பாக பேசும். இன்றைக்கு நம்மளுடைய எபிசோட்ல மேஷராசிக்காரங்க அவங்களுக்கு தொடர்புக்கூடிய அந்த வாகனத்துடைய யோகம் வந்து பார்த்தோம். ஸோ அது ரொம்ப டீட்டெயில்டாக என்ன நிறங்களில் வாங்கணும், என்னென்ன கலரில் வந்து வாங்கக்கூடாதுன்றதை பார்த்தோம். எந்த நாள் எந்த எண்களில் வந்து அவங்க பயன்படுத்தி வாகனம் எடுக்கணும், யார் கையில் அந்த சாவி கொடுக்குற விஷயமா இருக்கட்டும், வாகனத்தில் வைக்கக்கூடியது வைக்கக்கூடாதது, தெய்வ வழிபாடுன்னு சொல்லிட்டு மேஷராசிக்காரங்களுக்கு அந்த கந்தனுடைய வேலும் மயிலுமே வந்து துணையாக இருக்கும்ன்றதை ரொம்ப அழகாக சொல்லி அடுத்த எபிசோட்ல நம்ம ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய வாகன யோகம் பற்றி பார்க்கலாம். நன்றி சார். நன்றி. குரு வாழ்க, குருவே துணை.